ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங்குரிய இந்த லேப் எக்ஸசைஸ்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரினாலும் போடலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நான் சொல்கிறத வச்சு போட்டிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வந்து சேமாகவே போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கோடிங் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. HTML அண்ட் CSS பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரினாலும் டிசைன் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். சிம்பிளாக டிசைன் பண்ணியும் நல்லாவும் பண்ணலாம். ஸோ பெருசாக டிசைன் பண்ணி பெரிய லெவல்லையும் கொண்டு போகலாம். நான் சிம்பிளாக வந்து ஒரு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5th ஒன், அதாவது பயோடேட்டாவை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுற மாதிரிலாம் பண்ண போகிறோம். ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கோடிங் வந்து நான் சின்னதாக தான் வச்சுருப்பேன். இது மாதிரி தான் உங்களுக்கு இப்படி போடணும் கிடையாது. உங்களோட ஸ்டைலில் நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பேசிக் ஐடியாஸ் வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது CSS பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் இருக்காது. CSS எதுக்கு இருக்காது அப்படின்னா, நீங்கள் வந்து HTML பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CSS பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஒரு சில பேருக்கு HTML கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், CSS தெரியாமல் இருந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு பேசிக்கும் சொல்கிறேன். அதாவது CSS பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு கொஞ்சம் பேசிக் டுட்டோரியல்ஸ் வீடியோஸும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட், இப்போ நான் வந்து அவுட்புட்டே காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம பயோடேட்டா வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு மட்டும் ப்ளூ கலரில் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்திருக்கும். இந்த மாதிரி டிசைனிங்காக கொண்டு வரது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து CSS வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CSS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த CSSல நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து HTML இருக்குது, மேலே வந்து CSS யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பேர் வந்து இன்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த HTML-குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்லைன் CSSலையும் இந்த இன்டர்னல் CSSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம தனித்தனியாக பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த CSSல டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது பேசிக்காக உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ இந்த கிளாஸில் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். இதில் கண்டெய்னர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பேர்னாலும் வைக்கலாம். இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக டாட் வச்சு தான் மேலே கால் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேலே மித்ததுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாட் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட் வச்சு தான் நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து இந்த HTML-குள்ளே ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிளுக்கு நான் வந்து தனியாக பர்டிகுலராக அந்த ப்ளூ கலர் மட்டும் எனக்கு வரணும் அப்படிங்கிறனால ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேரை வந்து நான் நந்துன்னு சொல்லி அலாட் பண்ணிவிட்டு ஸோ இதை மேலே கால் பண்ணுறப்போ எனக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலர், அதாவது ப்ளூ கலரில் வரணும், ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஆக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த டிவிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக டேபிளுக்கு வந்து இந்த கலர் வரணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த 40 மெம்பர்ஸும் தனித்தனியாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஆனால் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறப்போ அந்த எல்லா வேலையும் ஒரே போல் பண்ணுவீங்க. அதே தான். ஸோ அதாவது வந்து டோட்டலாக எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் பண்ணி ஒரே இதில் ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு CSS பற்றி நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு CSS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெயினாக நீங்கள் கேள்விப்படுற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேடிங், பார்டர், ஸோ மார்ஜின் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பேடிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டாக இங்கே கொடுக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு CSS வந்து பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற நான் ஒரு நான் ஏதோ எழுதுகிறேன் அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ கலரை சுற்றி இது எல்லாமே ஆக்ட் ஆகும். இந்த பார்டர் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த இது எல்லாமே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்கு மேலே இருக்க தான் பேடிங். அதாவது இந்த லெட்டர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லெட்டரை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லெட்டரை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ், அதாவது அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்னு கொடுத்துருக்கேன். இந்த ஏஜுக்கு மேலே ஒரு பாக்ஸுக்கு மேலே கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பார்டர் அப்படின்னா இதுக்கும் மேலே, அதாவது இந்த டோட்டலாக நம்மளுக்கு அவுட்புட் வரல இந்த இந்த பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். மை பயோடேட்டாவில் இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர்னு வரும். ஸோ மார்ஜின் ஒன்று இருக்கும். மார்ஜின் ஒன்றும் இல்லை, டோட்டலாக இந்த ஸ்க்ரீன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஓவராலாக அவுட்புட் வந்து மொத்தம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது அவுட்புட்டுக்கு வெளியவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அதாவது இந்த மேலே இருக்கிற லொக்கேஷன் அந்த இதை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாமே சேர்த்து நம்மளுக்கு மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கோடிங்காக நம்ம எதாவது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்ட். ஸோ அதாவது ஒரு கலரோட பேக்ரவுண்ட் வரணும் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் எக்ஸ்டர்னல், அதாவது இன்டர்னல் CSSல யூஸ் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இன்லைன் CSSல போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், அதாவது ஹைஃபன் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு இதில் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு
பேக்ரவுண்ட் கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதே உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்ட்டு. அந்த கலர் வந்து எனக்கு ஒயிட் கலரில் வரணும். ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர். ஸோ அந்த டேப்பில் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வருது. ஸோ இதான் வந்து ப்ளூ கலர். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ்க்குள்ளே வரலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் உங்களுக்கு லென்த்தாக சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். நான் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயோடேட்டா அப்படிங்கிறதுல நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறைய இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வரணும். டேபிள் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ வைஸாக தான் இருக்கும். என் நேம் அப்படின்னு இருக்கும், நந்துன்னு இருக்குது, ஸோ ஏஜென்ட் இருக்குது, 45 இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எல்லாமே ரோ வைஸாக போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ரோ வைஸாக போகிறனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டேபிளாக நம்மளுக்கு வந்து ஒரு ரோவாக போகிறனால இங்கே டேபிள் ரோ அப்படிங்கிறது தான் ஒரு டேக்காக வச்சுருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் டேபிள் ரோ அப்படின்னா டேபிள் வைஸாக போகிறது இந்த டேபிள் ரோ. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே டேபிள் ரோங்கிறது எனக்கு நேமாக வச்சுருக்கேன். ஸோ அந்த நேம் தான் இங்கே வந்துருக்கும். ரெண்டாவது டிடின்னு இருக்கும். இந்த டிடிங்கிறது டேபிளோட டேட்டா. ஸோ அதாவது கண்டிப்பாக டேபிள்ன்றது அதுக்குள்ள ஒரு டேட்டா இருக்கணும். இப்போ நான் ரோ வைஸாக போகணும்னு சொன்னேன். ஸோ அது கண்டிப்பாக ரோ வைஸாக தான் போகும். நேம்ங்கிறது டேபிள் ஹெட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா நந்து அப்படின்னு சொல்லி வரணும். இந்த நந்துங்கிறது டேபிளோட டேட்டா டிடி. ஸோ இந்த நேம்ங்கிறது டேபிளோட ஹெட்டிங் டிஹெச். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரோ வைஸ் வரணும் டிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதான். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வந்து பயோடேட்டாவில் வரணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே சிஎஸ்எஸ்ஸை லாஸ்ட் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்கிறது புரியும். ஃபஸ்ட்டு HTML நல்லா பார்த்துக்கோங்க. அந்த HTML பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிவிஷன் வந்து வரணும். டிவிஷன் கிளாஸு ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு பாடிக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன் ஆன் கிளிக்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போகும். அதாவது உங்களுக்கு அது பிடிஎஃபாக சேவ் ஆகிற மாதிரி நிறையா போகும். ஸோ அந்த இதான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஆன் கிளிக் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதாவது இது சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதை நம்ம நார்மலாக HTML டேக் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு டேக் இருக்குது. பட்டன் அப்படின்னு கொடுக்கணும். பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆக்ட் ஆகாது. ஸோ ஆன் கிளிக் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ விண்டோ டாட் பிரிண்ட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் கொட்டேஷனில் விண்டோ டாட் பிரிண்ட்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன லெட்ரு வரணும் கேட்கும். பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே எனக்கு பிரிண்ட்டுங்கிற காட்டும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டிவிஷன் டேக்கை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா டிவிஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே போல் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு HTML டெம்ப்ளேட் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். இப்போ இதில் தான் நம்ம CSS யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக HTML மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி CSS யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாடி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அதாவது இந்த பாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஏரியல் இங்கே வந்து சான்ஸ் செரிஃப்னு கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் ஏரியலோட டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேடோ டடி எதனாலும் பாருங்கள். ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேபிளோட சென்ட்ரு பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளேஸாக இருக்கும். இது நம்ம அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சென்டரில் வந்து இருக்கும். ஸோ இந்த டேபிளே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் தான் இருக்கும். ஆனால் இந்த டேபிள் அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை பயோடேட்டாலாம் சென்டரில் தான் இருக்கும். அது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறதுனால தான் சென்டர்னு வருது. பேக்ரவுண்ட் கலர் அதாவது F4 இந்த ஹேஷ் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு லைட் கிரே கலர்னு நினைக்கிறேன். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் இதுதான் கொடுக்கணும்ல. இது மாதிரி ஒவ்வொரு கலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாடியில் இருக்கிற ஓவரால் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகணும். சென்டரில் தான் வரணும். டெக்ஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வரணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போவே சொன்னேன் கண்டெய்னர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் டாட் வச்சு தான் கொடுக்கணும். இது நீங்கள் என்ன பேனாலும் வச்சுக்கலாம். எப்போயுமே கண்டிப்பாக ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு வித்து இருக்கணும். வித்தும் லென்த்தும் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஹைட்டும் இருக்கணும். ஸோ நான் 50% வச்சுக்கிறேன். மார்ஜின் ஆல்ரெடி சொன்னேன் சுற்றி இருக்கிற ஓவராலாக இது ஆட்டோ நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிக்சல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மார்ஜின் டாப் மார்ஜின் அந்த மாதிரிலாம் இருக்கும். மார்ஜின் டாப் மார்ஜின் லெஃப்ட் ரைட்லாம் இருக்கும். மார்ஜின் டாப்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஓவராலாக இந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னா
ஜஸ்ட்டு அந்த மார்ஜின் டாப்புன்னு நீங்கள் கொடுக்குறப்போ டாப்லேருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வரும். இதான் மார்ஜின் டாப்புங்கிறது. மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு கொஞ்சம் நகண்டு வரும். இந்த மாதிரி வந்து நகண்டு வர்றது பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ரைட்லாம் கொடுத்து வச்சுருப்போம். அது சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு ஒயிட் கலர் கொடுக்கலாம். பேடிங் அப்படின்னா ஒன்றில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு சுற்றி இருக்கிற பாக்ஸோட ஹைட்டை, அதாவது உள்ளே இருக்கிற ஸ்பேஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேடிங் சொல்லுவாங்க. அதை நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸோட ரேடியஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். மூணாவது பாக்ஸ். நாலாவது வந்து பாக்ஸ் ஷேடோ. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறதுல 0 பிக்சல் 0 பிக்சல் கொடுத்துருப்பாங்க. இது ஹரிசாண்டல் ஆப்செட், வெர்டிக்கல் ஆப்செட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதை டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். சைடில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. RGB யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வேல்யூ. இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஷேட் அடித்த மாதிரி இருக்க இது வந்து உங்களுக்கு காட்டாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடிங் வந்து இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ஸ்டைல் சிஎஸ்எஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது டேபிளுக்கு வந்து நம்ம டாட் வைக்காததுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நேம், அதாவது கிளாஸோட நேம் கிடையாது. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் ஃபுல்லாக இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது வித் வந்து 100% இருக்கணும். பார்டர் கொலாப்ஸுங்கிறது உங்களுக்கு இது ஒரு டேபிள் அப்படிங்கிறனால ரெண்டுமே மெர்ஜாகி இருக்கணும் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கோம். மார்ஜின் டாப் நான் சொன்ன மாதிரி வந்து மார்ஜின் டாப்னா மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இறங்கி தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 10 பிக்சல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த THDT, அதாவது உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஸ்னாலே ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக எடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ THDTன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பார்டர் 1 பிக்சல் சாலிட் கிரேங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸை வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கல அப்படின்னா என் டேபிளில் பார்டர் = 1 கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி THDTயில் பார்டர் 1 பிக்சல் சாலிட் கிரேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் கிரே மாதிரி பார்க்க தெரியும். எல்லாத்துலேயுமே பேடிங் வரும். நான் சொல்லிட்டேன், ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் கொடுக்குறப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாகும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இங்கே வந்து நம்ம லெஃப்ட் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 டேபிள் இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ THல் வந்து ஜஸ்ட் ஒரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த TH நம்ம டேபிளில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வரணுங்கிறனால அந்த 007 BFFங்கிறது ப்ளூ கலரு, டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் கலரு, இந்த THங்கிறது டேபிளோட ஹெட்டிங் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நேம், ஏஜ், இமெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு. இதுக்கான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த லைன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் டாப் வந்து அதாவது ஒரு பாக்ஸ்லேருந்து கீழே கண்டிப்பாக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பேடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக பேக்ரவுண்ட் கலர் என்ன வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்டர் நன்னுங்கிறத கொடுக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் இருக்க மாதிரியே இருக்காது. அதுக்காக இது கொடுத்துருப்போம். அது கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த கர்சர் பாயிண்டருங்கிறது ஒன்றுமே இல்லை. கர்சர் பாயிண்டர்னால் நீங்கள் இதை கொண்டு போகிறப்ப இங்கே ஒரு ஆரமாக இருக்குது, அதாவது கை சிம்பிள் வரும், அதுக்காக தான். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோவர். இந்த ஹோவருங்கிற ஒன்றும் இல்லை, அந்த பட்டனை கிட்ட, அதாவது நான் அந்த அவுட்புட்டில் அந்த பிரிண்ட்டுங்கிற கிட்ட கொண்டு வரும்போது என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, உள்ளே போகும்போது டார்க் ப்ளூ இருக்குது. அதனால தான் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். அதாவது டார்க் ப்ளூங்கிறது நம்ம செட் பண்ணுறது தான் கிட்ட போனால். அப்போ நார்மலாக ஒரு பயோடேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிட்டோம் HTML யூஸ் பண்ணி. இதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். நார்மலாக நீங்கள் ஈஸியாக பண்ணுறது தான். அதுவும் சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராக்கெட்டை ஸ்ட்ரைட் லைனாகவும் பண்ணலாம், இல்லை அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே முடிகிறப்போ ஒரு செமிகோலன் மாதிரி வச்சுட்டு அடுத்தடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே செமிகோலன் வைக்கிற காரணம் அடுத்தடுத்த லைனில் இருக்கிறத நான் சைடில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த லைன் போகிறப்ப கண்டிப்பாக செமிகோலன் தான் வச்சு பண்ணுறதுனால அப்போ ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டைல் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் மெஜாரிட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைலில் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக HTML யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே பாடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணணும். நீங்கள் CSSையும் HTML லிங்க் பண்ணுறதுக்கான மெயினான கீயை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். சில கிளாஸ்லேருந்து ஆக்ட் ஆகும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாடிக்கு கீழே தான் அந்த டிவிஷன் ஓப்பன் பண்ணி நார்மலாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டேபிளுங்கிற டேக் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு ரோவாக இருக்கும், ஹெட்டிங் இருக்கும், ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் பிரிண்ட் ஆகணுங்கிறனால பட்டன் ஆன் கிளிக் கொடுத்து விண்டோ டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ ஸோ அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வரணும் பிரிண்ட்டு, பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வரும். ஸோ தனியாக இண்டிவிஜுவலாக என்னென்ன கலரில் வரணும், எந்த மாதிரி ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாடி ஃபுல்லாகவே எனக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ நான் கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துருக்கிற ப்ராசஸ் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி கலரில், இந்த மாதிரி பாக்ஸோட, இந்த மாதிரி ஷேடோ வரணும். ஸோ டேபிள் பொறுத்த வரைக்கும் எனக்கு வித் இந்த மாதிரி இருக்கணும், எல்லாமே கிளாப்ஸாக இருக்கணும், மார்ஜின் டாப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் பட்டன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அந்த ஹோவர் அப்படிங்கிறது, அந்த ஹோவர்னால் ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் அந்த அவுட்புட்டில் அதை கிட்ட கொண்டு போகும்போது என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓவரால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து
ஒரு பயோடேட்டா பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து சிஎஸ்எஸ் சொன்னால கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கலாம். ஸோ அடுத்து வர போகிற வீடியோஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோடிங் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.